அதனாலதான் உங்க எல்லார் சம்மதத்தோட பவித்ரா ஒரு நல்ல முடிவை சொல்லுவான்னு தான் நான் ஆசைப்பட்டு இங்க வந்து எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அந்த பதிலை இப்பவே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நான் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். பவியை தவிர என் லைஃப்ல வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது சார். சோ பவித்ரா, உன்னோட பதிலுக்காக நான் காத்திருக்கேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் சார். சரி தம்பி. ஏய் பவித்ரா, தம்பி ஒரு நிமிஷம், சாவியை மறந்துட்டீங்க. ஓ, ரொம்ப நன்றி. வரேன். See you sir. பாய் சார். போயிட்டு வாங்க தம்பி. என்ன பவித்ரா அவ்வளவு தூரம் கேக்குறாரு? எவ்வளவு பெரிய சம்பந்தம், பாட்டியும் பேரனும் மாத்தி மாத்தி கேக்குறாங்க. உடனே சரின்னு சொல்லக்கூடாதா? எதுவுமே பேசாம நிக்கிறியே. ஏன் மாமா, உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு துடியா துடிச்சீங்கல்ல, நீங்களாவது சரின்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏமா, இவ்வளவு காலமும் இவளுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு துடிச்ச, இப்ப மட்டும் ஏமா இவ்வளவு ஆவலா இருக்க? இத பார், இந்த விஷயத்துல பவித்ராவோட விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். இவளை யாரும் கட்டாயப்படுத்த கூடாது. பவித்ரா, நீ போமா, யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு. மடி, தேவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அப்பாவுக்கு பூர்ண சம்மதம்மா. மடி, பையன் கூட ரொம்ப நல்ல பையனா இருக்கான் போல இருக்கு. நிச்சயமா உனக்கு பொருத்தமா இருப்பாம்மா. யோசிச்சு சொல்லுமா. ரெடியா? ரெடி. எங்க இருக்க நிஷா? எங்க இருக்க நீ? ஏய் கிட்ட வந்துரு. ஏய் சித்தி கிட்ட வா. ஏய் நில்லு. ஏய் ஓடாத. ஏய் நான் உன்னை பிடிக்க போறேன். எங்க இருக்க? ஏய் 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 நான் உன்னை பிடிச்சிட்டேன். கிட்டி சீட்டிங், நீங்க சீட்டிங் பண்ணிட்டீங்க. நோ சீட்டிங், நான் பார்க்கல. எனக்கு தெரியும் நீங்க பாத்துட்டீங்க. இல்ல நிஷா குட்டி, நான் உன்னை பார்க்கல. மாமா சித்தி பார்த்தாங்கல? பாட்டி சித்தி பார்த்துட்டாங்கல? ஆமா நிஷா பார்த்துட்டாங்க. பாட்டி சும்மா சொல்றாங்க, நான் பார்க்கவே இல்ல. நீதான் அவுட். ஒத்துக்க மாட்டேன். நிஷா குட்டி இங்க வாங்க. பாட்டி கிட்ட போ நிஷா. நிஷா குட்டி, இதே மாதிரி உன் பாட்டிக்கிட்டயும் அத்தைகிட்ட எல்லாம் விளையாடி இருக்கியா? விளையாடுனதே இல்ல.
விளையாடுவாங்க. அத்தைய நான் விளையாட கூப்பிட்டா நான் டிவி பார்க்கணும்னு சொல்லி உட்கார்ந்துருவாங்க. அப்பாவும் வீட்ல இருக்க மாட்டாங்களா? ரொம்ப போரிங்கா இருக்கும். நீ இனிமே இந்த பாட்டி வீட்லயே இருந்துறியா? டாடி இங்க வந்துருவாங்க தானே? ஆமாடா. இந்த மாதிரிலாம் குழந்தைகிட்ட பேசாதீங்கம்மா. அவ விளையாட்டுத்தனமா மாமா கிட்ட சொல்ல போக மாமா கோச்சுக்க போறாரு. பாட்டி, இன்னைக்கு அம்மாக்கு பர்த்டேன்றதுனால தானே எனக்கு இந்த புது Dress புது டெடி பேர்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அம்மா பர்த்டேக்கு கேக் வெட்டுவாமா? ஆனா அம்மா தான் சாமி கிட்ட போயிட்டாங்களே. சாமி கிட்ட போயிட்டா கூட பர்த்டே கொண்டாடுவாங்களா பாட்டி? நான் வேணும்னா சாமி கிட்ட எங்க அம்மாக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், கேக் வெட்டணும், எங்க அம்மாவை அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்கட்டுமா? பாட்டி, அம்மாவை கூப்பிடுற மாதிரி அப்பாவை இன்வைட் பண்ணலாமா? அம்மா, குழந்தை முன்னாடி அப்படி அழாதம்மா. அவ பாரு நம்ம கிட்ட எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்தை கெடுக்க பாக்குறியா? என்னால முடியலடி. என் பேத்தி எவ்வளவு அழகா பேசுறா. இவள தாய் இல்லாத பிள்ளையா தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. அவ உயிரோடு இருந்திருந்தா இவளை எப்படி எல்லாம் கண்ணுக்கு கண்ணா வளர்த்திருப்பா. போச்சே, எல்லாம் போச்சு. என் பொண்ண சாகடிச்சிட்டாங்க. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு எதையும் உளறி வைக்காத. குழந்தை வளர்ந்துட்டா. நீ இது போல பேசுறது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய கூட பார்க்க முடியாம போயிடும். என்னால தாங்கிக்க முடியலடி. குழந்தை பேச பேச என் ஞாபகம் எல்லாம் அவன் மேலதான் போகுது. அவ அந்த வீட்ல பட்ட கஷ்டத்தை எல்லாம் இப்ப இவளும் பட்டிட்டு இருக்காளே. இவகிட்ட பாசத்தையும் அக்கறையும் காட்டி வளர்க்கறதுக்கு கண்டிப்பா ஒரு அம்மா வேணும். அதுக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அவர்கிட்ட அன்னைக்கு கேட்டப்ப மாட்டேன்னு மறுத்துட்டாரு. ஆனா மறுபடியும் அவர்கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அம்மா, கல்யாணத்துக்கு மாமா ஒத்துக்கிட்டாலும் வர்றவ குழந்தைய பாத்துக்கணும்ல. இவளை தன் குழந்தைய பாத்துக்கிறவளுக்கு தாண்டா அவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி ஒரு பொண்ணை எங்கேன்னு தேடுறது? நிஷா குட்டி, இங்க வாங்க. நம்ம கடைக்கு போய் சாக்லேட் பிஸ்கட்லாம் வாங்கலாமா? சரி. ம்? கடவுளே, என் பேத்தியை வளர்க்க அவளுக்கு ஒரு அம்மா வேணும். என் மனசுல நான் ஒண்ணு நினைக்கிறேன். கடவுளே, நீதான் நிறைவேற்றி வைக்கணும். கவிதா, அமாவாசை. அம்மா, என்னங்கம்மா? இந்தா, கோவிலுக்கு தான் போக மாட்டேன். இந்த விபூதியாவது வச்சுக்கோ. அம்மா, சாமியே இங்க இருக்கும்போது நான் ஏமா கோயிலுக்கு போகணும்? ம், சரி, இத பிடி. போய் எனக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஆகட்டுமா. சரிம்மா, சரிம்மா.
பாட்டி ஐ லவ் யூ பாட்டி ஐ லவ் யூ. என்னடா எதுக்கு இவ்ளோ குஷியா வந்திருக்க? என்னடா நடந்தது? வேற எங்க, பவித்ரா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். அப்படியா? ஆமா, பாண்டியன் இங்க வந்தது, மாதவியால அவளுக்கு நடந்த சங்கடம் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி சாரி கேட்டுட்டேன் பாட்டி. அது மட்டும் இல்ல, பொய் சொல்லி அவளை ரெஸ்டாரண்ட் கூட்டு போனேன்ல, அதுக்கும் சாரி கேட்டுட்டேன். நான் எந்த அளவுக்கு அவளை விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன் பாட்டி. அதுவும் அவ அப்பா, அண்ணன், அண்ணின்னு அவங்க எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ அப்படி சொன்னதுக்கு பவித்ரா என்னடா சொன்னா? அவ எதுவுமே சொல்லல. நானும் அவளை இப்பவே சொல்லணும்னு கட்டாயப்படுத்தல. அவ யோசிச்சு சொல்லட்டும் பாட்டி. ஆனா அவ நல்ல பதில சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படிடா சொல்ற? ரெஸ்டாரண்ட்ல அவ என்கிட்ட பேசினதுக்கும் இப்போ அவ என்கிட்ட பேசினதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா? அங்க அப்படி பேசினதுக்காக என்கிட்ட சாரி வேற கேட்டா. என்ன பாட்டி, என்ன பார்க்க வீடு தேடி வந்திருக்கா இல்ல? உன் நம்பிக்கை பலிக்குண்டா? ஆனா படவா, பவித்ராவை பார்க்க போறேன்னு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ மட்டும் தனியா போயிட்டு வந்துட்டியா? சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஓ பாட்டி, கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பேன்ல. ஐம் சோ சாரி. என்னடா? ஏன் பாட்டி, பவித்ரா வீட்ல இல்லாத நேரம் எனக்கு முன்னாடியே போய் அவள பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்ல? எங்க போயிருந்தேன்னு கேட்டதுக்கு பெரிய சஸ்பென்ஸ் வேற சொன்னேன்ல. என்ன ஆளு நீ? என் பேரை ஆசைப்பட்டுட்டான், அதை இந்த பாட்டி தானே நிறைவேற்றி வைக்கணும். கண்டிப்பா பவித்ரா நல்ல பதில் சொல்வாடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பதில் சொல்லுவான், நல்லா சொல்லுவான். அத கூட இன்ஸ்பெக்டர் மூலமா தான் சொல்லி அனுப்புவான். அந்த அம்மாவுக்கும் உங்க பேரனுக்கும் தூது போறதே அவர் தானே. எதையும் அவங்க நேர்ல சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றவங்களா இருந்தா அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்லயே சொல்லிருக்க வேண்டியதானே. அப்ப கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அப்புறம் சாரி கேக்குற மாதிரி ஒரு பாவலாம். தன்னை காதலிக்கிறதா சொல்லிட்டவன தான் பின்னாடி அலைய விடணும். அவ அவ்வளவு அகம்பாவம் பிடிச்சவ பாட்டி. தேவ், எனக்கு என்னவோ அவ உங்களுக்கு செட் ஆவாளன்னு தோணல. அமாவாசை, எனக்கு பசிக்குது, டிஃபன் எடுத்து வைங்க. ஏய் மாதவி, பவித்ரா எனக்கு செட் ஆவாளான்னு நான் உன்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேனா? இப்ப தேவையில்லாம எதுக்காக பவித்ராவை பத்தி மட்டமா பேசுற? அதுவும் நான் விரும்புற, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற பொண்ணை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறியா நீ? பவித்ரா நல்லவ கிடையாது தேவ், நல்லவ மாதிரி நடிக்கிறான். அத நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வேஷம். எல்லாரையும் தான் பின்னாடி வர வைக்கணும், உங்களையும் அலைய விடணும்னு நினைக்கிறான். வேணும்னா பாருங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றத கூட உங்ககிட்ட அவ நேரடியா வந்து சொல்ல மாட்டா. அதுக்கும் ஒரு ஆளை தூது அனுப்புவான். ஆமா, அவளால நேரடியா சொல்ல முடியாதுதான். மத்த எல்லா விஷயத்தையும் துணிச்சலா பேசக்கூடிய அவளால காதல், கல்யாணம்னு வரப்போ ஒரு பொண்ணா கூச்சப்படுறா, வெக்கப்படுறா. இது ஒண்ணும் தப்பில்லையே. பவித்ராவை என்ன உன்ன மாதிரின்னு நினைச்சியா? அவளை நல்லவ இல்லைங்கிற, ஆளத்தான் தூது அனுப்புவாங்கிற. ஏன் முன்னாடியே என் பவிய பத்தி என்னென்ன சொல்ற? ஏய், பவிய பத்தி கருத்து சொல்ல நீ யாருடி? இந்த வீட்ல நீங்க எப்படியோ அப்படிதான் நானும். பாட்டியோட பேத்தி.
இந்த வீட்ல கருத்து சொல்ல எனக்கும் உரிமை இருக்கு. டேய் ஒன்னு விட்டேன்னா கேட்டீங்களா பாட்டி? ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியா மனுஷனை கடிச்ச கதை தான் இவ கதை. பேத்தி அனாதையா வந்திருக்கான்னு இவளுக்கு இடத்த கொடுத்தீங்க. இப்ப பாத்தீங்களா உரிமை இருக்கா? இதுக்கு மேலேயே இவள வீட்டுல விட்டு வச்சிருந்தீங்க, நாளைக்கு எதுக்கெல்லாம் உரிமை கேட்பான்னு தெரியாது. ஏய், நீ எவ்வளா இருந்தாலும் சரி, ஏன் விஷயத்துல தலையிட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏய், இங்க பார், இன்னொரு தடவை பவித்ராவை பத்தி என்கிட்ட மட்டமா பேசின அப்புறம் நான் மனுஷனாவே நடந்துக்க மாட்டேன். பாட்டியே தடுத்தாலும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். பாட்டி, இவகிட்ட சொல்லி வை. மாதவி, பாட்டி, பாட்டி. அம்மா, உன் மகளோட நிலைமை பாத்தியம்மா? நீ உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த கதி வந்திருக்குமா? நான் யாரும் இல்லாத அனாதையா இருக்கும் தானே நீ பிறந்த இந்த வீட்டுக்கு வந்த. பாட்டி என்ன அரவணைச்சுக்குவாங்க, பாத்துக்குவாங்கன்னு நம்பிக்கையில தானே வந்த. ஆனா எனக்கு இந்த வீட்டுல மரியாதையே கிடையாது. என் மனசுல உள்ளது கூட வாய் திறந்து எதையும் சொல்ல முடியலம்மா. அப்படி சொன்னா உங்க அண்ணன் பையன் வார்த்தைக்கு வார்த்தை என்ன வெளியில போன்னு சொல்றாரு. கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுவேன்னு சொல்றாரு. நான் இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு இங்க இருந்துதான் ஆகணுமா? சொல்லுமா. உயிர் வாழ்றதுக்காக இங்க இருக்கிறத விட செத்துட்டேனா நானும் கூட வந்து சேர்ந்துருவேன்ல. என் தன்மானத்தை இழந்துட்டு எதுக்குமா இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கணும்? சொல்லுமா. வந்துடுறேம்மா, நான் உன்கிட்டயே வந்துடுறேம்மா. பாட்டி, ஏய், செத்து போயிடுவேன்னு ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீ தானே தேவ மனச வேதனைப்படுத்துற மாதிரி பேசுன. பதிலுக்கு அவன் கோவத்தை காட்டிட்டு போயிட்டான். அதுக்காக வீட்டை விட்டு போயிடுவேன், செத்து போயிடுவேன்னு சொல்லுவியா? காதல் கீதல் எல்லாம் கூடாது, நான் பாக்குற பையனை தான் கட்டிக்கணும்னு அன்னைக்கு நான் பிடிவாதமா இருந்ததுனாலதான் நான் என் பொண்ணை பிரிஞ்சுட்டேன். அப்படி போனவ அவளாவது நிம்மதியா இருந்தாளா? ஏன் சாபமோ என்னமோ அவ புருஷனோட அவளும் போய் சேர்ந்துட்டா. நீ என் பேத்தி, என்ன தேடி வந்திருக்க. ஏதோ கோபதாபத்துல நான் உன்னை இழந்துடக்கூடாதுடி. இத பார், தேவ் பவித்ராவை விரும்புறான். நீ எதுக்காக அவன் மனசு நோகிற மாதிரி பவித்ராவை பத்தி அவங்கிட்டே குறை சொல்ற? கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவன் அவன். பவிய காதலிக்கிறேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது இத்தனை நாளா என் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு.
தேவ் எவ்வளவு சந்தோஷமா வந்தா. நீ அப்படி பேசவும் தானே அவன் கோவப்பட்டான். தயவு செஞ்சு நீ பவித்ராவை பத்தி அவங்கிட்ட தப்பா பேசாதடி. அவங்க கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சிடணுமா.